நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எனக்கு அப்ப தெரியலம்மா வெற்றிமாறன் இப்படி படம் எடுப்பாருன்னு. அதாவது ஒரு வருஷம் வந்துட்டு எவ்வளோ அன்பிரடிக்டபிளா இருக்க முடியும் சொல்லுங்க. பல நாள் லெஜெண்ட், ஒரு நாள் ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டாரு. பெரிய மனுஷங்கன்ட்டு நினைச்சிட்டு இருந்த நிறைய பேர் ரொம்ப ஷீப்பா நடந்துக்கிட்டாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செல்ஃபி, அப்புறம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பவர்ஃபுல் ஸ்பீச் ஃப்ரம் an இன்ட்ரோவர்ட்ன்ட்டு எல்லாருமே ஒண்ணுதான், நாம எல்லாருமே சமம். நான்லாம் கங்குவா மேலேயே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சேன் தெரியுமா. ஸோ எனக்குலாம் கங்குவா மொக்கையானதே கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் தான். எனிவே இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த வருஷம் எண்ட் ஆகும் போது கூட ஸ்டாப் விடாம அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் நடக்குது. லைக் ஒரு வெற்றிமாறன் அவர்கள் படமே ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகி எல்லாருமே ஜாலியா கலாச்சிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல. ஆனா இதுல நடந்த ஒரு செம்ம விஷயம் என்ன தெரியுமா? ஒரு படம் சூப்பரா இருக்குன்னா படம் சூப்பரா இருக்குப்பான்ட்டு யாருனாலும் ஆன்லைன்ல ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அதே ஒரு படம் அட்டை மொக்கையா இருக்குன்னா யாருனாலும் ஆன்லைன்ல வந்து ஈஸியா ரோஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்க டைரக்டரோட படம் மிக்ஸ்டு ஆகுதுன்னா, ஆனா அந்த டைரக்டரோட தீவிர ஃபேன்ஸா இருக்கவனுங்க ஆகா படம் நல்லா இல்லன்ற ஒப்பீனியன் ட்ரெண்ட் ஆனா இவ்வளவு நாள் இவருக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்த நம்ம மரியாதையே போயிருமேன்ற எண்ணத்துலயா என்னன்னு தெரியல. நல்லா இல்லன்னு சொல்ற எல்லாத்தையுமே நல்லா இல்லன்னு சும்மா மீம் போடுற இந்த மாதிரி ஆட்களையுமே குட்டாம்போக்குல கடிப்பானுங்க. டேய் நீ ஒரு தற்கூரிடா, உனக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்காது, போய் இந்தியன் 2 பாரு, போய் புஷ்பா 2 பாருன்ட்டு இந்த மாதிரி டைரக்டர்ஸ்க்கான முட்டுகள் கடைசியா தங்களானுக்கு நடந்துச்சு. நான் பயந்தது என்னன்னா வெற்றிமாறன் ஃபேன்ஸுமே டாக்ஸிக் ஆகி போச்சுடா, நாம வேற கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து வச்சிருக்கோம், நம்மள வேற வந்து கடிக்க போறாங்களான்ட்டு பார்த்தா யாருமே வந்து முட்டு கொடுக்கல. 1-2 பழைய டாக்ஸிக் இருக்கனுங்க தான் இன்னும் வந்து கத்திட்டு இருந்தானுங்களே தவிர வெற்றிமாறன் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளவு மெச்சூர்டா இருக்கானுங்க. எஸ் men accept thingsன்ற மாதிரி எல்லாருமே விடுதலை 2 அக்செப்ட் பண்ணிக்கிட்டானுங்க. கொஞ்சம் டாக்ஸிக்கா முட்டு கொடுக்கறவனுங்களும் இருக்கானுங்க தான், ஆனா ரொம்ப கம்மி, அநியாயத்துக்கு கம்மி. அதெல்லாம் பெருசா வெளியே வரவே இல்ல. சோ இத்தனை வருஷம் இந்த மனுஷனோட ஃபில்மோகிராஃபி எவ்வளவு மெச்சூர்டான ஆடியன்ஸை வளர்த்துருக்குன்றது அவரோட ஒரு ஒஸ்ட் படம் வர்றப்பதான் தெரியுது. அதுதான் எனக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஒரு மிக்சடான படத்தை மிக்சடா தான் இருக்குதுன்ட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணதுதான் 2024ல நடந்த கடைசி அன்எக்ஸ்பெக்டட் விஷயம்னு நினைக்கிறேன். I am always proud of you. என் கெரியர்ல நான் பார்த்த பெஸ்ட் கிரிக்கெட்டர் நீதான். பிளிப்ல சர்வ்ஸ் போட்டு அவ்வளோ ரோஸ்ட் பண்றான், ஆனா எனக்கு கோவமே வரல. ஏன் எல்லாரும் இப்படி ரோஸ்ட் பண்றானுங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு சில காரணங்கள் வருது. அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட் தே எக்ஸ்பெக்டட்ன்றது தான். பார்ட் 1 எப்படி முடிச்சீங்க, பார்ட் 2ல நான் என்னத்தெல்லாம் பாக்குறேன். நான் இப்போ ஒன்ட்ட வாத்தியார் பிளாஷ்பேக்கை கேட்டேனான்ற மாதிரி எனக்கு என்ன அது ரொம்ப வினோதமா இருக்குன்னா, இப்போ ஒரு இன்டர்வியூல சொல்றாரு பார்ட் 2க்கு விஜய் சேதுபதி அவர்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருந்தோம், அப்புறம் டைரக்டரோட நரேட்டிவ்ல வாய்ஸ் ஓவர் பண்ணலாமான்னு யோசிச்சோம். அப்புறமா வந்துட்டு பார்ட் 1ல குமரேசனோட வாய்ஸ் ஓவர்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பார்ட் 2லயும் அதே வாய்ஸ் ஓவர்ல கண்டினியூ பண்ணி முடிச்சாதான் நல்லா இருக்கும்னு ஞாபகம் வந்து சூரிய கூப்பிட்டோம். அப்ப ஒரு திருநெல்வேலியில ஷூட்டிங்ல இருந்தாரு. உடனே பக்கத்துல இருக்க ஏதாச்சும் நல்ல டப்பிங் ஸ்டுடியோ போங்க, போய் ஒரு நாள் டப்பிங் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லிதான் பார்ட் 2 பண்ணோம்னு சொல்லியிருந்தாரு. எனக்கெல்லாம் என்ன தோணுச்சுன்னா, அப்போ பார்ட் 1ஓட கண்டினியூவேஷனா பார்ட் 2 எடுக்கணும்ன்ற ஐடியாலே நீங்க இல்லையாப்பான்றது. பார்ட் 1 கிளைமேக்ஸ் என்ன, குமரேசன் வாத்தியார புடிச்சிட்டாரு, இப்ப அதிகாரம் சொல்றதை கேட்க போறாரா இல்ல அந்த போராடி அடித்தட்டு மக்களுக்காக என்ன போராட்டம் பண்ணாருங்கிறத கேட்டு இவரு பக்கம் திரும்ப போறாரா? இந்த ஒரு கேள்வி மேலதான் ஆடியன்ஸ் விடுதலை 2 மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ட்ரெய்லர் வருது. அப்போ பார்ட் 1ல வந்து அந்த கேள்வியோட கண்டினியூஷன், ஐ மீன் அந்த பிரசன்ட் போர்ஷன்றது ட்ரெய்லர்லயே ஒரு 40% தான் வருது. மிச்சம் இருந்த 60% வந்துட்டு வாத்தியாரோட பிளாஷ்பேக் தான் இருந்துச்சு. படத்துலயும் இந்த ப்ரொபோர்ஷன்லயே இருந்தா ஒருவேளை படம் நல்லா இருக்காதோன்ட்டு அப்போ ட்ரெய்லர் வந்தப்பயே ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு இருந்தேன். விடுதலை 2 ட்ரெய்லர் ஏன் நிறைய பேருக்கு பிடிக்கலன்ற கண்டென்ட்ல. பட் வெற்றிமாறன் படம் சேச்சா அப்படிலாம் இருக்காதுன்ற மைண்ட் செட்லயே அந்த வீடியோ பண்ணாம விட்டுட்டேன். அப்புறமா படத்தை போய் பார்த்தா இந்த சம்பந்தம் இல்லாத பிளாஷ்பேக் போர்ஷன் தான் படத்துல 60% மேல இருக்குது. அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல. ஏன் இந்த பிளாஷ்பேக்னு பாத்தீங்கன்னா, பிரசன்ட்ல நடக்கிற சீன்ஸ்ல போலீஸ்ல இருக்கவங்களுக்கும் வாத்தியார் கேரக்டருக்கும் வர்ற மொராலிட்டி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்க்கு அங்கங்க பதில் சொல்ற மாதிரி தான் அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் வந்துட்டு போச்சுன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் எதுக்கு? while வெற்றிமாறன் ரைட்டிங் த flashback, இதுதான் எல்லாத்தோட கருத்தாவே இருக்குது. ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்துட்டு இந்த சீஃப் செக்ரட்டரியோட வீட்ல நடந்ததே ஒரு மேஜர் போர்ஷனா வச்சு அதோட வாத்தியாரோட பிரசன்ட் போர்ஷனையும் சேர்த்து தான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போர்ஷனுக்கு அனுப்பணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சுன்னு இப்போ விஜய் சொல்றாரு. அந்த ஃபெஸ்டிவல் வெர்ஷனை விட்டுட்டு தமிழ்நாட்டுல தியேட்டர்ஸ்ல கமர்ஷியலி ஒர்க் ஆகணும்ன்றதுக்காக மறுபடியும் போய் வாத்தியாருக்கு பிளாஷ்பேக் எடுக்கிறேன்ட்டு என்னத்தையோ எடுத்துட்டு சரி எடுத்த எல்லாத்தையும் பிரசன்ட்டோட சிங்க் பண்றேன்ட்டு
பிரசன்ட்ல எடுத்த ஃபுட்டேஜுக்குலாம் டைலாக மாத்தி லிப்சிங்க் பிரச்சனையாகி அப்புறம் ஃபிளாஷ்பேக்கு கவுண்டர் சீன் எடுக்கிற மாதிரி பிரசன்ட்ல கொஞ்சம் சீன்ஸ் எடுத்து இன்டர்வல்ல இவர் கத்தி எடுத்து அப்படியே மாசா எல்லாத்தையும் வெட்டுறதான் ஒரு வெற்றிமாறன் படத்துல பார்க்க வந்தோமா என்ன? அவ்வளோ பெரிய கமர்ஷியல் கன்னிகளை எங்களை நினைச்சிட்டீங்களான்ற டிசப்பாயிண்ட் மட்டும்தான் மக்களை என்னால தாங்க முடியல. அந்த ஃபெஸ்டிவல் வெர்ஷனையே தமிழ் ஆடியன்ஸ்க்கு தியேட்டர்ல விட்டா நாங்க நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோமா என்ன? இதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் அவர்கள் அவரோட ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைலை பத்தி சொல்றப்போலாம் லைக் எடுக்கிறப்போ எழுதுறது எடுத்துட்டு எழுதுறதுலாம் நான் கேட்கிறப்போ அப்படியே ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்லையே என்னமா படம் எடுக்கிறாரு பாருங்களேன். ஆனா இன்னைக்கு சொல்றாரு டோட்டலா 8 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்கு விடுதலைக்கு மட்டும், என்னென்னலாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துப்போம், அப்புறம் எடிட்டேபிள்ல வந்து எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொல்றாரு. அதெல்லாம் கேட்கிறப்போ கொஞ்சம் வினோதமா தான் இருக்குது. ஏன்னா படம் பாஸ் ஆகல. சோ நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது ஒர்க் ஆச்சுன்னா எல்லாம் போடு மாசு செம்மன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. பட் அந்த எக்ஸ்பெரிமெண்டே ஒர்க் ஆகலைன்னா ஏன் இதை பண்ணீங்கன்னு தான் திட்டிட்டு இருப்பானுங்க. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் திட்டிட்டு இருக்காங்க. என்னால அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை புரிஞ்சுக்க முடியுதுதான், பட் ஏத்துக்க முடியல. என்ன பண்றது? இந்த ட்ரைட் அண்ட் ரெஃப்யூஸ்ட்ல ஒரு உண்மையை சொல்லியிருந்தாரு. லைக் வெற்றிமாறன் தோல்விமாறன் ஆனாருன்னா அது அவரை ஃபாலோ பண்ற ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ்க்கு மிகப்பெரிய பேக்லாஷா இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் கேட்கிறப்போ ஒரு மாதிரி பயமா தான் இருந்துச்சு. பட் என்ன கேட்டீங்கன்னா விடுதலை 2மே வெற்றிமாறன் அவர்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு லேர்னிங் தான். எப்படி படம் எடுக்க கூடாதுன்றதுக்கு அவர் ஒடப்பல்ஸ்கியா ஏகப்பட்ட ஐடியாலஜிஸ் ஒரே படத்துல இருக்குது அப்படின்னா அதை எப்படி முடிஞ்ச அளவுக்கு சரி பண்றதுன்ற விஷயங்கள்ல எல்லாம் விடுதலை 2மே எனக்கு ஒரு லேர்னிங் தான். லைக் டெரண்டினோ படங்கள்லாம் பார்த்து பிளாட் ட்ரிவனா ஸ்கிரீன் பிளே பண்றது மட்டும்தான் சினிமான்றது இல்லன்றத புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆச்சு. அந்த மாதிரி டயலாக் ட்ரிவனாவே ஒரு படத்தை எல்லாத்துக்கும் எங்கேஜ் பண்ணிட முடியாதுன்றது இதோட ரெஸ்பான்ஸ்ல இருந்து தெரியுது. தலையை குனிஞ்சாப்புல போட்டுக்கிட்டு இந்த மலை மேல ஏறி இறங்குங்க, மீதியெல்லாம் வந்து டப்பிங்ல பார்த்தோம். விடுதலை 2 ஒரு டிசப்பாயின்மெண்ட் தானே தவிர வெற்றிமாறன் அவர்கள் என்னைக்குமே டிசப்பாயிண்டிங்கா இருக்க போறது இல்லன்றத விடுதலை 2 கிளைமேக்ஸும் ப்ரூவ் பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரியே வெற்றிமாறன் அவர்களோட ஃபேன்ஸ் அவ்வளோ மெச்சூர்டா இருக்கானுங்க ஆன்லைன்ல. பெருசா எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம ஓ உனக்கு அப்படி இருந்துச்சா படம் எனக்கு இப்படி இருந்துச்சுன்ட்டு ஒரு மாதிரி நல்ல டிஸ்கஷன் தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. இல்லாட்டி இந்த மாதிரி கேஸ்ட் பாலிடிக்ஸ் பேசுற படங்களுக்கு அடிச்சு நாரிட்டு இருப்பானுங்க டாக்ஸிக் பசங்க. அவனுங்கெல்லாம் இந்த வாட்டி இல்லாததே ஒரு பெரிய சந்தோஷம் தான். அண்ட் என் ஃப்ரெண்டு ஒன்னு சொன்னான் விடுதலை 2 பார்த்துட்டு, எஸ் தம்ப்நெயில்ல நீ போட்டிருக்க மாதிரி விடுதலை 2 வெற்றிமாறன்ஸ் ஒஸ்ட் தான், ஆனா வெற்றிமாறன்ஸ் ஒஸ்ட் இஸ் பெட்டர் தேன் என்னன்ட்டு இந்த இயர் வந்த ஏகப்பட்ட ஓவர் ரேட்டட் படங்கள்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த விடுதலை 2ல இருந்த கம்யூனிசமையே ஏகப்பட்ட பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. கம்யூனிசம்ன்ற ஐடியாலஜியே எல்லாத்தினாலையும் கிரிட்டிசைஸ் பண்ணப்படுற ஒரு விஷயமா இருந்தாலும் தமிழ்நாட்டில் கம்யூனிசம்ன்ற ஐடியாலஜியை உள்வாங்கி அதனால என்னெல்லாம் நடந்துச்சுன்றது ரொம்ப பெரிய ஹிஸ்டரி. அதை அட்ரஸ் பண்ற மாதிரி தான் விடுதலை 2 இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஆன்லைன்ல ஸ்டீரியோடிபிக்கலா நினைக்கக்கூடிய கம்யூனிசம்ன்றது அவர் விடுதலை 2 மூலியமா சொல்ல வந்த விஷயம் இல்லன்றது எனக்கு கிளைமேக்ஸ்ல ஃபீல் ஆச்சு. ஸோ விடுதலை 2 மேல இந்த ஒரு கிரிட்டிசிசம் மட்டும் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. மிச்சம் எதுனாலும் பண்ணிக்கோங்க, நான் முட்டு கொடுக்க போறது இல்ல. அப்புறம் நிறைய பேர் இயர் எண்டுக்கு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோன்ட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. அதெல்லாம் நான் பண்ணது இல்லப்பா. எப்படி பண்றது என்ன கான்செப்ட்ல பண்றதுன்ட்டு ஒரு ஐடியாஸும் இல்ல. இப்போதைக்கு இயர் 2க்குள்ள மெம்பர்ஷிப்ல ஒரு பெரிய வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பண்றதே இந்த இயர்ல நான் பண்ற பெரிய சாதனை தான்ப்பா. ஏன்னா மக்கள் செத்துட்டாங்க. அந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. நேரம்